எப்பா ஏதோ உருளைக்கிழங்கு வச்சு ஏதோ பண்ண போறாங்களாம். அது பேர் என்னதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காங்க. ஏதோ கிசு கிசுன்னு மிளகா பொடியெல்லாம் போட்டு பண்ண போறாங்க. வெறிஞ்சிட்டு சரி வாங்க, என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம ஏதோ தின்ட்டு போவோம். என்னத்துக்கு தின்னு கிழிக்க போறோன்னு தெரியல. வணக்கம். பார்ப்போம். வேற ஒண்ணும் இல்ல, புதுசா வந்து மொட்டை மாடியில இருந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதை உடைச்சு போட்டுறாத அப்பயுமே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்சி வச்சு அது வாங்கிக்கிட்டே இருக்கான். இது வேற ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு சமைக்கவும் தெரியாது, சமைக்க வரதையும் தெரியாது. நீங்க மட்டும் தான் தெரியும் நாங்க எப்படி சமைக்கிறது தெரியுது. ஆனா தயவுன்னு சொல்றேன், எங்க வீடியோ பார்த்து சமையல் மட்டும் யாரும் பண்ணியாது கிடப்பிய அங்கதான் கிடக்கணும். பாத்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சனா எங்களுக்கு பொறுப்புல நாங்க சம்மந்தமே இல்லைன்றோம்ப்பா. டுடே சமையல் என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வெஜ்ஜுக்குள்ள ரைஸா? ஃப்ரெஞ்சுக்குள்ள ரைஸா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன தெரியுமா? திங்கதான் தெரியும். உனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபன் பண்றோம், சமையல் பண்றோம். முதல்ல என்ன பண்ணோம்னா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒண்ணு சொல்லு. நம்ம இடியாப்பம் அது என்னது? பாம் ஆயில், உருளைக்கிழங்கு, கத்தி, சொரண்டி, அது சொல்லு. சோத்து கரண்டி, அந்த பிளக் போர்டு ஒண்ணு இருக்கு பாரு, சுவிட்ச் போர்டு, இந்த தண்ணி, பொற்காஞ்சட்டி, கூலிங் வாட்டர், பின்னாடி இந்த பிளாக்கல் அது செப்பி சிண்டெக்ஸ் டேங்க், ஸ்டவ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு. புதுசா ஒரு எபிசோட் ஆரம்பிக்குமே சொல்லி ஆரம்பிச்சு எங்க அக்கா வீட்டு மாறி கடன் வாங்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவங்களை வச்சு ஒண்ணு செய்ய தாத்தா கோமண துணி. இப்ப தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டாங்க. தேவையில்லாத பொருட்கள் நான் சொல்லிட்டா இந்த 3 தான், 2 தான். 3 சொல்லாத, இந்த 3 தான் வெளுத்து விட்டுருவடிய. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, உருளைக்கிழங்க பீல் பண்ணிக்கணும். அதிகா ஃபீல் பண்ண போது ஃபீல் இல்ல, பீல் மீன்ஸ் அதை தொலியை நீக்கவும். கொண்டாங்க நீக்கும். ஆல்ரெடி நீக்க சொன்னேன். சரி, ஒரு உருளைக்கிழங்கு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்ட்டு செதைச்சு வச்சிருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் வில்லன் மூஞ்சி ஒரு வரியா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வச்சிருக்கான் உருளைக்கிழங்க. உப்புளத்துல பாடுபட்ட மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணா உரிச்சாச்சு, எப்படியோ உரிச்சாச்சு, கட் பண்ணணும். கைகள் ஒண்ணில கையெல்லாம் கழுவியாச்சு. சரி, என்ன பண்ணணும்னா தோலை அகற்றணும். பொட்டேட்டோ தோலை அகற்றவும். அகற்றியாச்சு வந்து அது ஷேப் வந்து அது ரொம்ப முக்கியம். சரியா? சும்மா சாதாரணமா பொட்டேட்டோ பொரிக்கணும் பொரிச்சிடலாம். சரியா? சரி, வெட்டு பொரிக்கணும் பொரிச்சிடலாம். இப்போ அதே ஷேப் இரு, நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் கை வச்சு எதுக்கு இப்படி விட்டோம்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றது கூட கிடையாது. நீ சாப்பிட்டு அன்னைக்கு கூட அங்க போய் சாப்பிட்டோம்னா அந்த ஹோட்டல்ல எங்க மைனஸ் எக்ஸ்ட்ரா கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, ஏதோ ஊச்சி அந்த ஊச்சி தான் இது. அது பொட்டேட்டோ தான். அதுவே தெரியுமா? அது மாவுல கொஞ்ச மாதிரி இருந்துச்சு. மாவு இல்ல, பொட்டேட்டோ. ஐயே, இது வந்து மெயினான இது எப்படின்னா அந்த ஷேப்ல வெட்டுறது. அது எப்படி ஏன்னா அது இவ்வளவு பெருசா இருந்துச்சு. நீங்க என்ன அது பெரிய பொட்டேட்டோ, சின்ன பொட்டேட்டோ 3 தான் கிடைச்சு. இது 8 வருது வரைக்கும் எங்க அம்மா கிளிகிளி எங்க வீட்டு கிளிகிளி எங்க அம்மா யாசிட்டால. இவங்க ஒரு 2 உருளைக்கிழங்கு கெட்டு வச்சுனேன். செத்தும் அது என்ன இந்த இருக்கு? அது கிடையாது, சின்னதா ஒரு உருளைக்கிழங்கு கெட்டு வந்தான். அது தோலைச்சும் போது பாதி இவன் தூக்கி தூர போட்டான். அதே முடிஞ்சு இரு. சரி பாரு, நல்லா பாத்துக்கோனே. அப்படி வெட்டி சைடு அந்த இது வெட்டிட்டு அது கொஞ்சம் ஆகலமா இல்ல, ரொம்ப ஒட்டி வெட்டினா ரொம்ப பாயில. சரியா? எப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இப்ப சித்தப்பை கலக்கு, நீ கலக்கு சித்தப்பை. எப்படி இதுதான் மெயினான
விஷயம். அவன் ரெண்டா போட்டான். என்ன ஏன்னா ஒரு சைடுல இருந்து ஆரம்பிச்சு கட் பண்ண சொன்னாங்க. ஆல்ரெடி கொண்டு வந்து வேஸ்டா போயிட்டு இப்பதான் வெட்டிடும் பாரு. அவன் கொண்டு வந்து ஒட்டி வெட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வட்டி வெட்டாதீங்க. அப்படி வெட்டுங்க. இல்ல ரொம்ப வெந்துட்டோம்னா பொரிக்க முடியாது. 1 hour later. வெட்டிடுறோம் லேஸ் போட செய்யறாங்க. காசு உள்ளாங்க. பிரெஞ்சு பேஸ்ல முக்கியமான என்னன்னா அந்த நீல நீளமா சீவுறதுதான் மெயினான விஷயமே. அது வந்துதான் எங்களுக்கு சீவ தெரியாது. டிஷ்ஷே மறந்துட்டாங்க. என்னது டிஷ்? உப்பு எட்டு வரல. உப்புங்க எட்டு வருது. உப்பு யார் எட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னோம். கிளம்பும் போது உப்பை யார் எட்டு வச்சோம்? இரு காப்பி குடிச்சிட்டு இருக்க, காப்பி குடிச்சு 8 வாரம் சொல்லி யாரு சொன்னது? ஏன்ட்டு உப்புன்னு சொல்லவே இல்லை தெரியுமா? தப்புதான். உப்பை வாண்ட எடுத்துட்டு வச்சது எங்க தப்புதான். சொல்லவே இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொறிச்சு கிரிச்சு எல்லாம் விரவும் போதுதான் உப்பு தேவை கூட உப்பு போயிட்டு வந்துருக்கு. ஏன்னா உப்பு எடுத்து உப்பு இல்லாம வேற தப்பாய் பேரும் பாத்துக்கோங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி புலவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொன்னாங்க. யாருல சொன்னா? உப்பில்லா பண்டம் குப்பையில யார் சொன்னா? அவர் தாத்தா சொன்னாரு. தாத்தா தாங்க மாட்டி சொன்னாரு. தண்ணி எட்டு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஐஸ் தண்ணி எட்டு வந்திருக்கான். இல்ல அதுதானே பொறிச்சு அவிச்சிட்டு ஏன் நார்மல் தண்ணி எல்லாம் போட்டா அந்த இது இதாவாதா? இல்ல தம்பி, அவி வைக்கும்னால கொஞ்சம் லைட்டா பாயில் ஆனோடனே கோல்டு வாட்டர்ல போடணுமா? ஏன்? யூடியூப்ல பார்த்தேன். ஏன் எதுக்கு? சரி 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 செஃப்பால இருக்கேன். டெய்லி பிரெஞ்சு ஃப்ரைஸ் பொரிச்சுட்டே இருக்கேன். ஏன் எதுக்கு? குளிர் தண்ணியில போடுறாங்க. போட்டேன். குளிர் தண்ணியில போடுறதுக்கான காரணம் இருக்கும். காரணம் இப்போ வத்த பொடிய இது மேல போட்டா ஒரு காரம் வருது. இதுதான் காரணம். நான் வெட்டினது எப்படி இருக்கு? நான் வெட்டுறது எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க. மனசாட்சி இதை பார்த்து பிரெஞ்சு ஃப்ரைஸ்னா யார் நம்புவோம்? இந்த இமயமலத்துல இந்த பள்ளத்தாக்கு இருக்கும் பாருங்க, அதை வந்து ஒண்ணு ஒன்னா தோண்டி இருக்கான் பாருங்க. சீவதான் சொல்றேன். கடிச்சியா கத்தி வச்சு தெண்ணி இருக்காங்க. உருளைக்கிழங்கு எப்பூத்தையா நீ எட்டு வந்து தானே போகுது. கைய வச்சுதான் சும்மா நான் சொல்லுதெல்லாம் சும்மாவே இருக்குட்டான். இப்படி அழகா நீட்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கும், திங்கிறதுக்கு அழகா இருக்கும். பாக்குதான் அழகா இருக்கும், திங்கையும் அழகா இருக்கும். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுதான் ஃப்ரைஸ் சாப்பிட போகுது. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா அடுப்பான் போடு போடுன்னு சொல்லு. எத்தனை பவர் 280 டிகிரி செல்சியஸ் வைக்கும். குறையுதானே ஒரு பட்டன் திரும்ப வீட்டுல இருந்து 8 இருக்கேன். எங்க அம்மாக்கு தெரியும் வீட்டுல இருக்கேன். எங்க வீட்டுல இருந்து ஒரு 1000 2000 எடுத்த கூட ஒன்று சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி பொருள் இருந்து சட்டி பாத்திரம் இதெல்லாம் போயிட்டு காணன்னு வச்சுக்கோயேன். பிள்ளை இல்லைன்னு பத்திரத்தை எழுதி. இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி ஐஸ் வாட்டர் கொஞ்சம் குடிக்குதானே? இல்ல போடல, இதுல போடணும்ல. நல்ல ஊத்து போதுங்க. தண்ணி ஊற்றி இதை கொதிக்க போடணும். அதுல கழுவாம கொதிக்க போட்டுறணும். கழுவி வச்சு வெட்டி தான் வச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா தண்ணிய ஆஃப் பாயில்ல முட்டையில இல்ல அது பேருதான் என்னது? அரவக்காடா. வாயை மூட்டி இருக்கா பண்ணி தானே திருப்பி போங்க. சூரியனுக்குள்ள போடணும். லைட்டா கொதிக்கணும்னு எடுத்துடணும். அது தனித்தனியா வந்துடும். இந்த பிளேட்டையும் கழுவுல இப்போ உருளைக்கிழங்க போட்டு லைட்டா அரவைக்காடுலாம் இல்ல காவாசி வந்தா போதும். கிண்டுனே எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் எடுத்து இதை பொரிக்க போறோம். பொரிக்கும் போது எப்படி நல்லா வெந்துடும். புதுசு புதுசுன்னு இருக்குமா? புதுசு புதுசு யாரை வெட்டி போட்டது? பிரெஞ்சு ஃப்ரைஸ்ல இது உருளைக்கிழங்கு ஸ்கூல் போகும்போது அம்மா அவசர அவசரமா கட் பண்ணி பொரிச்சு தருவாங்க பாருங்க. மசாலா பொடி போட்டு அந்த மாதிரி வெட்டி போடுங்க. சும்மா இருக்கான்னு பாரு. சரியான பிளாக்மெயில் எல்லாம் இருக்கு. கை நறுக்கிடுவேன். அது கொஞ்சம்
மாதிரி நான் இருமும் போது என்னெல்லாம் பேசிக்குவாங்க கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது. எதுக்கு இருங்க அதான் கடுப்பா இருக்கு. கடுப்பா ஏன் விரும்புவோம் எனக்கு இந்த சீசன் டைம் வந்து இருமல் போக மாட்டேங்குது. ஏதாச்சும் மருந்து இருந்தா கமெண்ட் போங்க. என் மேல அக்கறை இருந்தா சொல்லுங்க. சுத்தமா அது இந்த சீசன் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு தொடர்ந்து இருமல் இருக்கிறது பெருசு இல்ல. நீங்களாம் நல்லா இருக்கீங்க, எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை. அதுதான் கடுப்பா எரிச்சலா இவங்க ஏதாவது வயசானது உருளைக்கிழங்க ஆஃப் பண்ணிட்டான் போய் இல்ல சேட்டை பண்ணது எனக்கு டைம் ஆகுது ஆன் பண்ணல எதுக்கு ஆஃப் பண்ண? நீ எதுக்கு ஆஃப் பண்ண? எதுக்கு நீ ஆஃப் பண்ணி கொதிச்சுட்டானே அதான் ஆஃப் பண்ணனே. கேமராமேன் இவனை தூக்கி அங்கிட்டு போட்டு பிளக்க தூக்கி அங்கிட்டு வைக்கிறேன். சரி நான் வாசிங்க பாருங்க. அது வைக்கிறேன் இல்ல ஷாக் அடிச்சு செத்து போயிடாத. வீடியோ போல ஆள் கிடையாது. நான் அதத்தான் ஆஃப் பண்ணேன். வேகல அங்கேயே ஆஃப் பண்ணுது, இங்க ஆஃப் பண்ணி சுவிச்சிட்டியா? சரி சுவிச்சிட்டியா? அது இந்த ஊர்ல எதுக்கு வச்சிருக்க? தூர போடு. சிண்டாம நீ அங்க திருப்பிங்க அதான் சிந்தனேன் கத்த முடியும். ஆல்ரெடி கொண்டு வீங்கி போயிருக்கல, பேசாம இருங்கள. வணக்கம் இருக்க ஸ்மெல்லு நமக்கு ரெண்டு வர முடியும் தெரியுமா? இருக்கிற பருமுக்கு மூக்கு தான் உறுதி வச்சு உறுதிடுதா. இந்த உருளைக்கிழங்குலாம் இப்ப வந்து லைட்டை கொதிக்க வச்சு லைட்டா அரவைக்காடு வெந்ததுக்கு அப்புறம் கையை நறுக்கு விட்டுருவேன். வெந்ததுக்கு அப்புறம் துணி வச்சு தொடச்சிட்டு சூப்பர் சொல்லு துணி வச்சு தொடச்சிட்டு உப்பு ஆகணும் அவ்வளவுதான். உப்பராயிட்டு நீ தின்னு. உப்பு போடாமலாக்கும். ஏன்னா இதுல இருக்கும் உப்பு இல்லைன்னா அது சக்கரை போடுவாங்க போடுவாங்க. இவன் சொல்லி சிக்கன் மசாலா சொல்லிட்டு இருக்கான். இந்த வேக்காடு எதுக்கு அப்படின்னா ரிச் வயசுல மேல மொறுமொருன்னு இருக்கும், உள்ள சாப்பிட்டா இருக்கும். அது திங்கலாம் நல்லா இழுத்து தின்னலாம். உள்ள எப்படி இருந்து வெளியே கொதிக்கி வெளியில மெத்துன்னு இருந்துச்சு. உள்ள சவுக்கு பெரிய கிறிஸ்பியா இருந்துச்சு, உள்ள சாப்பிட்டா இருந்துச்சு. நீங்க டீசன்ட் சொல்லு மெத்து இருந்துச்சு, சவுக்கு இருந்துச்சு. கட்டிட்டேன். அதான் நம்மளோட பாசு. தட்டிக்கிறோம் நம்ம போதுமா? பசி ஆயிட்டல. இப்ப லைட்டா டேஸ்ட் பண்ணி பாப்போம். இல்ல டேஸ்ட்லாம் ஒண்ணும் இருக்காது. கைய குளுக்கு உள்ள விடாதல. அழுக்கு கையோட அவ்வளவுதான் போதும்ல. போதும். சொல்லிட்டேன். சரி ஆஃப் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் ஒண்ணு செய்யுதுண்ணே. அந்த ஆஃப் ஆயிட்டு கரண்ட் இருக்கு. ஏன்னா இங்க ஆஃப் பண்ணாலும் அங்க ஆஃப் பண்ணா மெயின் ஆஃப் பண்ணா போதும். மெயின்ல ஆஃப் பண்ண கூடாது. இது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சவுண்ட் வரும். சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதான் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின் ஆஃப் பண்ணணும். அப்படி வெடிச்சுட்டு வச்சுக்கோயேன் 3 பேர் காலி. அந்த வெடிச்ச வீடியோ கூட போறதுக்கு ஆள் கிடையாது. வெடிச்சு மூவர் பழின்னு வரும் தெரியுமா? அதை போறதுக்கு கூட ஆள் கிடையாது. இப்ப என்ன சூடு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்? ஃபேன்ல வச்சிரும். ஏல இதைத்தானே கூலிங் வாட்டர்ல போடணும். ஆமா அது கொண்டு போய் ஆமா இது எடுத்து கோல் இருந்தா. இப்போ நல்லா வேக வைத்த அரவைக்காடா வேக வைத்த உருளைக்கிழங்கை குளிர் வாட்டரில் போடவும் எதுக்கு இப்போ கூலிங் வாட்டர்ல போடுறோம்னு சொல்லி அவ்வளவுதான் சிம்பிள். அவ்வளவுதான் வேற பெருசால ஒண்ணு முடியாது. சூடா இருக்கு, அதை எடுத்து பொரிக்கிறோம். அதை போட்டு ஆறிடும். இந்த துணியை வச்சு இப்ப என்ன பண்ணோம்? இல்ல அதை ஞாபகப்படுத்த அதுலதான் தூக்கி வச்சு சாப்பிட போறோம். இருங்க ஆறட்டுமே. ஆயிட்டு எங்க ஆறிட்டுன்னு இந்த தண்ணியை போய் கொட்டோம். இந்த தண்ணி அந்த அழுப்பு கொட்டுப்போ. என்னப்பா புண்ணுக்கு எங்க உப்பு எடுத்துட்டு வாங்க. கால புண்ணுக்கு வலிக்கு. உருளைக்கிழங்கு இன்னொன்னு எடுத்துவாங்க. உருளைக்கிழங்கு 4 மாடி ஏறி வந்திருக்கான். ஒருத்தனும் கையும் கழுவுறது கிடையாது. ஒரு இதுக்குள்ளே இருக்கு தண்ணி எடுத்து அதையே கழுவி. இது முதல்ல கழுவ சொன்னேன். ஆமால கடைசி நடக்கு. இது கழுவுனது இல்ல, இது கழுவுனது இல்லையா? ஆமா அந்த கீழெல்லாம் ராவலன தரையில அந்த உருளைக்கிழங்க எடுத்து இந்த ட்ரை ஆக்கிக்கணும். தண்ணி எல்லாம் ஈரப்பதம் எதுவும் இல்லாம துணியில வச்சு ட்ரை ஆகிக்கணும். அதுக்குதான் இந்த துணி. நீ எதுக்கு துணி எடுத்து அந்த அளவு போட்டு அந்த வைக்கணும்? அப்பதான் இந்த வெளியில கிரன்ச்சியா இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். ஆக்சுவலா அதுதான் காரணம், வேற ஒண்ணு. வந்தாச்சு அதை ஓரமா வைக்க வேண்டியதானே. வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா?
ரெண்டு 4 உருளைக்கிழங்கு தான் இது பண்ணா துணி நினைச்சல ரெடியா இல்ல மொத்தம் வச்சு துணியில போட்டு புடிச்சிடல அப்பதான் இதாகும். புரிஞ்சுன்னா பிரெஞ்சு ஃப்ரைஸ் கிடைக்காது. கஞ்சி பிரைஸ் தான் கிடைக்கும். உருளைக்கிழங்கு உருண்டை தான் கிடைக்கும் பார்த்துக்கோ. உருளைக்கிழங்க இப்போ அதை தண்ணியில இருந்து எடுத்து ட்ரை ஆக்கணும்னு நினைச்சு ஆனா ட்ரைல ஆக்கல. எல்லாம் ட்ரை ஆகல. இதுதானே ஈரமாயிட்டு. கோதுமை பொரிக்கும் போது இதா இருக்குல்ல. ரைட் அதுக்கு வரமாயிட்டு. இப்போ சட்டி எடுத்து வை. இதை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ அடுப்புல பொரிக்கான் சட்டி தவா வச்சுக்கிட்டு எண்ணெய் உடச்சு ஊத்து. சுத்தமான இல்ல கடையில கடலை வாங்கினா பாமாயில் சும்மா சொல்லாதானே. இப்போ உருளைக்கிழங்க லைட்டா பாயில் பண்ணி வச்சு அதை எடுத்து ட்ரை பண்ணி வச்சு இது பண்ணியிருக்கு. இப்போ வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் யூடியூப்ல பார்த்த மாதிரியே வச்சேன். ஒரு ட்ரையல் பண்றோம். ட்ரையல் பார்ப்போம். குறுக்கொலிக்கணும் திங்கும் தெரியும் தெரியும். சரி நமக்கு ஃபியூச்சராட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குமே சமைச்சு பழகுமேன்னு சொல்லி இல்ல நீ என்னல கிண்டிக்கிட்டு இருக்கான். என்ன பொரிக்க புரியும் சட்டி பிடிச்சிருக்கல. போதும் ஒன்னு எடுக்க பாப்போம். டேஸ்ட் பாக்கியா? ஆமா இதுல இரு நான் டேஸ்ட் பாக்க தாரேன். இரு இதுல வைங்க. இரு தார டேஸ்ட் பாக்க தாரேன். ஏனா பறக்கே வாய்கமி உனக்கு டேஸ்ட் பார்க்கணும் வாய்கமி. இந்தால கவுத்திரம் சட்டியை ஓடி நமக்கு சீக்கிரதா. இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? இல்ல இது பொரிச்சாச்சு இல்ல இதையும் கொஞ்சம் பொரிக்கணுமா? பொரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பொரிச்சாதான் அந்த கிரன்ச் வரும். எத்தனை தான் பொரிப்பிய? அப்படி பொரிச்சு சும்மா போட்டு மாமா கோவந்துச்சு. இந்த பறக்க இப்படி ஒரு தடவை பொரிச்ச போகாதா? இல்ல எனக்கு மாடு கீழே தள்ளி விடுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க தின்னு புரிவே தள்ளி விட்டா ஏன் தள்ளி விட்டுறாம தட்டு நண்பாவியே கை வைக்காத. அது பொறி வச்சிரு. இல்ல பொரிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய காய போடணுமான்னு கேட்கான். மொட்டை மாடல காய போட்டு நாளைக்கு போட்டு காலைல கொண்டு வரீங்க. காய போட்டு நாளைக்கு காலைல வந்து எடுத்து சாப்பிடு. ஒண்ணு சொல்லுகிறேன் என் ஃபாலோவர்ஸுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். கல்யாணத்தை மட்டும் சீக்கிரம் பிடிக்காதீங்க. கண்ணு முன்னாடி பாத்துட்டேன். போன் மேல போன் வருது. என் ப்ரோதான் வருது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போன் மேல போடுறதா எப்படி இது கல்யாணம் முடிஞ்சு வந்துடும். அதான் தெரியல. கல்யாணம் பண்ணி 4 மணி அப்படிதான். அதான் வீடியோ எடுக்கிறதுக்கே பென்ஷன் கேட்டு தான் போனோம். அதுல பாத்திரம் விலைக்கு கொடுத்துட்டு எங்க வேணாலும் போக வேண்டியதான். ட்ரையா இருக்கும்ல இது நல்லா. நீ சவுச்சவுன்னு சதன்னு இருக்கானா எப்படி இது பண்ண. இப்ப இதுல உப்பு வத்தத்தூள் லைட்டா போட்டு அப்படியே ஒரு பெரட்டும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. பிஞ்ச் ஆஃப் உப்பு. உப்பு வந்து இப்போ நார்ந்த போடக்கூடாது. கையில உள்ள அழுக்கு உள்ள இங்க மனசு அதுல பேசாத மற்றபடி கம்மியா இல்ல கம்மியா தட்டல தட்டிக்கிறோம். தட்டிக்கிறோம் இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ் நல்ல இந்த நொறுக்கு தெரியுமா? இது நல்ல தூக்கி போட்டாலும் வர முடியாது. காய வைக்கணும். தூக்கி போட்டாலும் சொல்ல முடியல. காய வச்சு நீயும் தாத்தா நாளைக்கு காலையில காய வச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கூட போடுறேன். ரொம்ப தட்டால போதும். நல்லதா இருக்கா? நல்லா திங்காத. உண்மையிலதானா? எப்ப அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் கத்தி தூக்கி கொக்கு மாதிரி கட்டிட்டு போயிடுறான்ப்பா. பிரெஞ்சு ஃப்ரைஸ் நல்லா முறுக்குன்னு இருக்கணும். தூக்கி போட்டாலும் துள்ள மாட்டேங்குது. இது என்ன தண்ணியோட போட்டோமா? இல்ல தண்ணிய நல்லா இந்த ட்ரை பண்ணணும். எண்ணெயில போட்ட மாதிரி துணியை வச்சு நல்லா அமைக்கிட்டு தான் பொரி. இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. நல்ல கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் வரும். கருக்குங்கானே முறுக்குங்கானும். இல்ல கீழே போடாதீங்க. என்ன எடுங்க.
உருளைக்கிழங்க கொதிக்க வச்சோம்ல, கொதிக்க வைக்கும்போது பாயில் பண்ண தெரியுமா, அந்த பாயில் பண்றத வந்து பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு அந்த ட்ரை பண்ண தெரியுமா, அந்த துணியை வச்சு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணணும். நாங்க வந்து ஒழுங்கா ட்ரை பண்ணாம லைட்டா தண்ணியா தான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா இதை எடுத்து இப்படி தட்டும் போது சொட்டு சொட்டு சவுண்ட் கேட்கணும், சதக்கு சதக்கு சவுண்ட் கேட்கணும். ஆனா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. வெளியே மட்டும் இந்த கிறிஸ்பி மட்டும் இல்ல. இப்ப நல்லா இருக்குமாங்க. நைட் 11 மணிக்கு வயிறு நல்லா இல்லமாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை எப்பா மூக்கில் இருக்கு. கியூட்டிஸ் மொதல் சமையல் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இதுக்கு அடுத்தடுத்த சமையல்லாம் பிடிக்கல. வசமா நல்ல செழிப்பா உங்களுக்கு பண்ற மாதிரி ஃபன் பண்றோம். எப்படி சமையல் பண்றோம், பண்றோம் சமையல் பண்றோம்.